ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஆக்சுவலி பல ஆண்டுகளுக்கு பிறகு பயங்கரமான விஷயங்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 12க்கு பிறகு நடக்க போகுது. அதற்கு காரணம் என்னன்னா, கிரகங்களுடைய அமைப்பு. இந்த ஜனவரி மாதம் 2026 கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையறதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்படி தான் இருக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. அது எப்படி இருக்க போகுது, அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஜோதிட தாள்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த பொருள் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த பொருள் பற்றியும் அந்த கோவில் பற்றியும் தெரியாதவங்க இந்த வீடியோவில் அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ அனைவருக்குமே கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன், அந்த ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடக ராசிக்காரங்க பாருங்கள். கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூஷம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கடக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஜனவரி 12லிருந்து கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய, புதன், சுக்கிரன், செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சனி, ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடகராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தலைமை தாங்குவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. இப்படி குணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி 12க்கு பிறகு கோபம், வேகம் இருக்கலாம். மற்றவர்களிடம் இதனால் அனுசரித்து செல்வது உங்கள் ராசிக்கு நன்மை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். ஸோ பிடிவாதத்தை விட்டு விடுவது எதிலுமே உங்களுக்கு காரிய வெற்றிக்கு உதவியாக இருக்கும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் எல்லாத்திலுமே கவனமாக இருக்கணும். எதிலுமே திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். பயணம் மூலம் சாதகம் உங்களுக்கு கிடைக்கும். கடித போக்குவரத்து பண்ணிங்கன்னா நன்மை தரும். அதனால் கடித போக்குவரத்து தாராளமாக பண்ணலாம். அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் எந்த நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தெம்பு தொழிலில் உங்களுக்கு வரும். பொது வியாபார தொடர்பான காரியங்கள் எது நீங்கள் செய்தாலும் சாதகமாக முடியும். அதனால் புது வியாபார தொடர்பான காரியங்கள் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். அதனால் நிதானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவை. சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகுனீங்கன்னா காரிய அனுகூலம் அடைய முடியும். இதனால் நீங்கள் சக ஊழியர்கள்கிட்ட காரியத்தோடு பழக பாருங்கள். அப்புறம் குடும்ப விவகாரங்களில் பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டீங்கன்னா எல்லாவற்றையுமே சமாளிக்க முடியும். மெயினாக கணவன் மனைவிக்கு இடையே மனவிட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பிள்ளைகளிடம் கூட கோபமாக பேசாமல் இந்த ஜனவரி 12க்கு பிறகு அன்பாக பேசுவது நல்லது. உங்களுக்கான வாகன வசதி அப்போ தான் உண்டாகும். அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும். நீண்ட தூர தாள்கள் எல்லாமே நல்லவையாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் பர்டிகுலராக அவசரப்பட்டு எதையும் சொல்லக்கூடாது. எதிலுமே நிதான ஒரு பக்கம் பெண்களாக இருக்கக்கூடிய கடக ராசிக்கு தேவை.
அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றங்கிறது சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகள் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். திறமையானது வெளிப்படும். அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். அந்த வெளிநாட்டு பயணங்கள் வைத்து கொள்வது நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். மேலிடத்தில் நெருக்கமானது அதிகரிக்கும். மேலிடத்துடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுறதா இருந்தால் காட்டுங்க. ஒப்பந்தங்கள் கூட நல்ல முறையில் வரத்து இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். ஸோ அந்த மரியாதை அந்தஸ்தை தக்க வைத்து கொள்ள அதற்கேற்ப செயல்படணும். அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக ஜனவரி 12க்கு பிறகு பாடங்கள் படிப்பது நல்லது. சக மாணவர்கள் வகையில் அனுகூலம் உண்டாகும். ஸோ மொத்தத்தில் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜனவரி 12க்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவும் சில விஷயங்கள் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த ஜனவரி 12க்கு பிறகு உங்கள் நட்சத்திரத்துக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுப்பறிக்கு பின்னே நடைபெறும். கொஞ்சம் சிரமம் எடுத்தால் மிக சிறப்பாக நடந்தேறும். முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்கள் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கணும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும். பழைய பாக்கிகள் கூட ஈஸியாக உங்கள் நட்சத்திரத்துக்கு வசூலாகும். அப்புறம் பூசமில் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த ஜனவரி 12க்கு பிறகு மனமகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் நிகழும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும். காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமை வந்து சேரும். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். வாக்குவன்மையால் நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். மனப்பிரச்சனை இருந்தால் மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை உங்கள் நட்சத்திரத்துக்கு நீங்கும். நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த ஜனவரி 12க்கு மேலே நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வது சக்ஸஸ் ஆகும். தேவையான வசதி வாய்ப்பு வந்து சேரும். ஸோ உங்கள் நட்சத்திரங்களுக்கு ஏற்பவும் என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க கடகராசிக்காரங்க. இப்போ அடுத்ததாக சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த உத்தரவு பெட்டிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத வாங்க பார்ப்பீங்க. காங்கயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவில் ஆண்டவர் உத்தரவு பெட்டினாலேயே பிரசித்தி பெற்றிருக்கு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிறந்த தலம். இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவர் உத்தரவு பெட்டி. நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்தக்கூடிய சக்தி இந்த முருகருக்கு இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய முருகரை காரணமூர்த்தி என்ற பெயரோடு அழைக்கப்படும். சிவன்மலை ஆண்டவர் முருகர் பக்தருடைய கனவுல வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்கள் உத்தரப்பெட்டியில் வைப்பது சொல்லுவார். இது தொன்று தொட்டு நடந்துட்டுருக்கு. பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரப்பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும். இதுவரையும் இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு. கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் மண்விளக்கு வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சேரநகர் சேர்மராய்ச்சர் என்ற பக்தர் கனவுல காசி தீர்த்தம் வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுது. கடந்த 8 வருடங்களாக காசிக்கு சென்று தீர்த்தம் கொண்டு வந்த அதை முருகன் கனவுல தோன்றி காசி தீர்த்தத்தை என் பெட்டியில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது.
இதுக்கும் உங்கள் ராசிக்கு என்ன தொடர்புன்னு நீங்கள் கேட்கலாம். சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். காசி தீர்த்தம் வைத்திருக்கிறதுனால நன்மை பெருகும், ஆன்மீக செழிக்கும். இந்த மாதிரி உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிரகநிலைகளால் எப்படி தாக்கம் ஏற்படுமோ அதுபோல் இந்த மாதிரி தாக்கம் ஏற்படும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ண இந்த தாள்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.